காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்றானே, அந்த அருள்கொடையை பெற்ற நாம் அந்த அருள்கொடையினுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு மறுக்கின்றோம். அதற்கு ஒவ்வொருவரும் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். நாம சொல்லுகின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இந்த மதஹப் கொள்கைகள் இல்லை, அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்திலே இந்த மதஹபுகள் காணப்படவில்லை, இன்றைக்கு ஏன் நீங்கள் இதை பின்பற்றுகின்றீர்கள்? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அரபா பெருவெளியிலேயே முழுமைப்படுத்தினானே, அதற்கு பின்னால் உங்களுக்கு செலுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்மளுடைய சமுதாயத்தில் இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. நம்மளை எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம வாழ்க்கையில ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே வசனத்தை திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே மறுக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களிடத்துல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி சொல்லப்பட்டால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், செவிமடுத்துக் கொண்டே நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் சொல்றான். அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை நாம இன்னைக்கு சொல்றோம், இந்த பிரச்சாரத்தை புறக்கணிக்கக்கூடிய செயல். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள கடமையில ஏராளமாக நம்ம பேசலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் அவர்கள் மீது விசுவாசம் கொள்வது, அதாவது பிரியம் முஹப்பத் எப்படி வைக்கிறது, இன்னைக்கு நம்ம சமுதாயம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டா ஸலவாத்து சொல்றோம், ஓகே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபா பெருமக்கள் எப்படி நேசித்தார்களோ, எப்படி அவர்களுக்கு நேசிப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதோ, அந்த நேசம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அல்லாஹு தஆலா அழகாக திருக்குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால், அல்லாஹுவை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் என்னை நீங்கள் விரும்புங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. இது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வசனமா சொல்றான். நீ மக்களை பார்த்து சொல்லு, அல்லாஹுவை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் என்னை நீங்கள் விரும்புங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று. இன்றைக்கு நாம அல்லாஹ்வுடைய தூதரை நம்மளுடைய விருப்பம் இருக்குன்னு சொல்லுகின்றோமே தவிர, உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம மக்கள் மத்தியில் பேசுகின்றோமே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோமா? இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு கருத்தை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்கின்றார்கள். உங்களில் உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட என்னை ஒருவன் நேசம் கொள்ளாதவரை அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று. இந்த செய்தியினுடைய ஆழம் என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் இன்னைக்கு சொல்லுவோம், யாரை கேட்டாலும் சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன். இந்த நேசம் உண்மையானது என்று எப்பொழுது வெளிவர வேண்டும்? எப்பொழுது இந்த நேசம் உண்மை என்று நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிடுங்க. எல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பல சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஈமான் எல்லாம் சரியா என்று சோதித்து பார்த்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொந்த ஊரிலேயே இருக்க முடியாது, நீங்க இந்த மண்ணை விட்டுட்டு வேற இடத்துக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி வந்தாங்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மேலையும் இந்த மார்க்கத்தின் மீதும் அவர்கள் வைத்திருந்த நேசம். இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வரும். வராது என்று நினைக்கின்றீர்களா? எல்லா சந்தர்ப்பங்களிலும் வரும். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிதஅத்தான காரியத்தில் உங்களால எதிர்த்து நிற்க முடியல. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்துக்காக பின்னாடி நிற்கக்கூடிய சகோதரர்கள், தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய குடும்பம் முழுமையாக தௌஹீதுக்கு வராததுக்கு காரணம் என்ன? பிதஅத்தான செயல்களை அவர்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கிற்கு
அவர்கள் செவி சாய்ப்பது பின்னே செல்கின்றார்கள். வீடுகளிலே ஏதாவது ஒரு பிரதான காரியம் நடக்கின்றது, தடுத்து நிறுத்துவதற்கு முன் வரவில்லை. காரணம், என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் அந்த இடத்திலே தலை சாய்க்கின்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மேல, அவர்களுடைய வார்த்தைகள் மேல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நமக்கு பிரியம் இருக்கின்றதா? நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை நேசிப்பதற்கு நாம் நிறைய இருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மீது நமக்கு பிரியம் வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் விட்டு செல்கின்றோம். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்றே தெரிந்து சொல்லுகின்றார்கள். உங்களுடைய தந்தையரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பிள்ளை ஒரு நேரத்தில் வேற ஒரு கொள்கையில் இருக்கிறானா, அந்த பிள்ளையை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய குணம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார்கள். உங்களுடைய தந்தையும் உங்களுடைய பிள்ளையும் இந்த உலகத்தில் உள்ள ஏனைய உறவுகளை விட உங்களுக்கு நான் பிரியமாக வேண்டும் என்று. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிக்கிறதுக்கு அளவுகோல் நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்திக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த நேசம் உண்மையானதாக அல்லாஹ்விற்கு விளங்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளிக்கிறது, ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிக்கிறோம்னு சொன்னா இந்த நேசம் உண்மையாயிடுமா? ஏன் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க சொல்றான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்சோன்னு சொன்னா சாதாரண விஷயத்துக்காக அல்லாஹ் நேசிக்க சொல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்கிறாங்க, நாங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்க முடியுமா? சொர்க்கத்துக்கு போறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். சொர்க்கத்தில் உங்களோட இருக்க முடியுமான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னை யார் அதிகம் நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் நேசிக்க சொல்றானா, இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம், இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக பல மாதிரியாக மூளையை இழந்து முட்டாள்தனமான செயல்களை செய்து இறையருளை பெற நினைக்கின்றான். கோடிக்கணக்கில் செலவழித்து தங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் கொண்டு போய் எதிலையாவது கொட்டி இறைவனுடைய அருளை நமக்கு வேணும்னு நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ நேசி, அவர்களுக்கு நீ முழுமையாக கட்டுப்படு என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றானே. இதற்கு பரிசாக அல்லாஹ் தஆலா மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க இருக்கின்றான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க சொன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய மேட்டர்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் போயிடுச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லுகின்றார்கள். உங்களுடைய நாட்களிலே வெள்ளிக்கிழமை மிக சிறப்பிற்குரியது. அந்த நாளில் யார் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று அந்த ஸலவாத் எனக்கு மலக்குகளின் மூலமாக எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக இந்த ஹதீஸ்களை நம்மளுடைய சமுதாயத்தில் எப்படி விளங்கி இருக்காங்க. இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாரு, நான் உங்கள் மீது என்னுடைய ஒரு நாளில் கால் பகுதி நான் ஸலவாத்துக்காக செலவு செய்யட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல ஒரு அரை பகுதியா செய்யு. திரும்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, முக்கால் பகுதியா செய்யுன்னு. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முழு நேரமும் நீ என் மீது ஸலவாத்து சொல்லினாலும் அது குற்றமாகாதுன்னு. அப்ப 24 மணி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும் என்ற அர்த்தம் இல்ல. அந்த அளவிற்கு நாம் ஸலவாத்து சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய அருளை நாம பெற முடியும். இந்த விஷயத்தை இன்னைக்கு தவறுதலாக புரிந்து கொண்ட நம்மளுடைய சமுதாயம் இதற்கு எந்த அளவிற்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் 4000க்கும் மேற்பட்ட செயற்கையான ஸலவாத்துகள். நாம இன்னைக்கு சொல்றோம்ல இயற்கையான ஒரு இது செயற்கையாக வந்ததுன்னு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் என்றால் இப்படித்தான் நீங்கள் என் மீது பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னும் இந்த ஸலவாத்தை பொறுத்தளவு சொல்லணும்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல மெஹராஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தொழுகை முறையில் எல்லாம் இந்த ஸலவாத்தை அல்லாஹ்வே நமக்கு ட்ரைனிங் பண்ணி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் துதிப்பாடுகின்றோம், அவர்களை நாம் புகழ்கின்றோம் என்கின்ற அளவிற்கு போய் இன்னைக்கு 4000க்கும் மேற்பட்ட ஸலவாத்தை இவ்வளவு பெரிய ஒரு கிதாபுல எழுதி வச்சுக்கிட்டு நம்மளுடைய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நாகூர் தர்காவிலே இன்றைய அளவு ஓதுகின்றார்கள்.